Welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD Electrical 2022 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இப்படி PLC வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, PLC எப்படி ஒயரிங் கொடுக்கறது, அதுமாதிரி ஒயரிங் சம்மந்தமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு PLC வந்து நம்ம செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு ரிப்பன் டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிமேட்டிக் அதில் ஐகான் மெனு வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஐகான் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இன்சர்ட் காம்பனண்ட் அந்த நேமில் வந்து டேப் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து காம்பனண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பனண்ட்ஸோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து PLC I/O கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐனா இன்புட்டு, ஓனா அவுட்புட்டு. இதில் இந்த PLCயில் பார்த்தீங்கன்னா இந்த PLC நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஏபிங்கிற அந்த பிராண்டு கொடுத்தக்கூடிய PLC. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நேம் தெரியும் உங்களுக்கு. AB1761 மைக்ரோலாஜிக்கு. இது ஆஃப் ஸ்பேஸிங் 3/4 ஸ்பேஸிங், 1 ஸ்பேஸிங் நம்ம எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குது. அதிலே கஸ்டர்டு வச்சிங்கன்னா அதிலே காமிக்கும் உங்களுக்கு 10 in 6 out 24 volt DC. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காம்பனண்ட்டை சூஸ் பண்ணிங்க. அப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம எடுத்துப்போம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே காம்பனண்ட் வந்துடும். அது உங்களுக்கு எந்த பொசிஷன் இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நார்மலாக உங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆகிடும். அந்த எடிட் PLC மாடியூல்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இது PLC சம்மந்தமான, அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் ஏபிலாம் அந்த காம்பனண்ட்டை வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைப்ரரியில் இன்சர்ட் க்ரியேட் பண்ணாங்களே அப்போயே அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மேனுஃபேக்சரிங், இந்த கேட்லாக் நம்பர்ஸ், இந்த மாதிரிலாம். உங்களுக்கு வேறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு நீங்கள் கொடுக்கணும், இல்லை லொக்கேஷன் கோடு இருக்கும், நீங்களே ஒரு கோட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, உங்கள் எது வந்து மேப்பிங் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ ஜஸ்ட் அந்த ஒயரிங்காக தான் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால மேப்பிங் பற்றி நோட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒயரிங் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த PLC எடுத்திருக்கேன். தனியாக ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது நான் மற்ற டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒயரிங் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோலேயே ஒயரிங் பார்த்துருப்போம். இந்த ஒயரிங்கில் ஒயர், இந்த எவ்வளோ டிகிரியில் உங்களுக்கு ஒயர்ஸ் வேணுமோ அந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நான் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எம்டி ஸ்பேஸில் வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஒயரிங் எப்படி எடுக்கிறது, அனதர் பஸ் மல்டிபிள் ஒயர்ஸ் அந்த இதை யூஸ் பண்ணி, ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லைன் இருக்கும்போது அதுலேருந்து எப்படி வந்து நம்ம 3PS ஒயரோ இல்லை 4 ஒயரோ எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த காம்பனண்ட்டில் எப்படி மல்டி ஒயர் எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மல்டி பஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். மல்டிபிள் ஒயர் பஸ் அந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அதில் லைன் பேசிங் பார்த்தீங்கன்னாக்கா 0.5 மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த காம்பனண்ட் மல்டிபிள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து காம்பனண்ட்டில் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 14 பின்னு இருக்குது ஒன் சைடு. ஓகேவா, எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப எடுத்துக்கோ வந்ததுக்கு காம்பனண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த பின் இருக்குல்லையா 14 பின்னு, அப்படியே செலக்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணி ஒயர் வந்துருச்சு பாருங்கள். என்ட்ரு வந்து ஓகேங்கிற மாதிரி தான். எவ்வளோ லென்த்து ஒயர் வேணுமோ அந்த லென்த்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு தடவை அழகாக ஒயர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு.
இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. எல்லா 14 ஒயருமே க்ரியேட் ஆகிடும் அதுவே. ஓகே, டோட்டலாக வந்து 14 ஒயரும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. திரும்ப இந்த சைடு ஒயரிங் எடுக்கணுன்னாக்கா பஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க, காம்பனண்ட் மோடில் இருக்கான்னு பார்த்துக்குங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இந்த பின்னை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிங்க, இங்கே எந்த செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரிங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். என்டர் கிளிக் பண்ணாலும் சேம் தான். அதுமாரி உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணாலும் சேம் தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒயர் வந்துடும். இந்த மவுஸில் நவுத்துனீங்கன்னா ஒயர் வந்துடும். எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக்கு. இந்த இருக்குல்லையா ஹோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஒயர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே போய்ட்டு இந்த ஒயிட் கலர் இல்லையா கலர் ஆஃப் எ லேயர், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெட் கலர் சூஸ் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. மாறிட்டு பாருங்கள். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் ஒயர் கொடுக்கணும் ஒயர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஸ்டார்டிங் எப்பவுமே ஒயர் ட்ரா பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு இந்த ஹோம் போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓல்டஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்பில்டாக வந்து எடுக்கிற மாதிரி செட்டிங்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த இதில். ஆனால் ஓல்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும். இப்போ நம்மளே எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்லாம் ஓல்டஸ்ட் வெர்ஷனில் இருக்காது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 கலர் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ ஒயரிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் இந்த லைன்லாம் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது, இந்த கிளிக் பண்ணுறது, லைன் எடுக்கிறது அஸ்யூஷுவல் மற்ற இது மாதிரி தான். உங்களுக்கு எஸ்கேப் கொடுத்துனாக்கா இந்த இடம் இப்போ அப்படியே சொன்ன மாதிரி தான் மற்ற எல்லாமே இது பண்ணுறது. இப்போ இதை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் கிளிக் பண்ண இதை எரேஸ் பண்ணிக்கலாம். அழகாக ட்ரிம் ப்ரெஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறது. இப்போ ஒயரிங் நம்பர் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை கிளிக் பண்ணுங்கள். ஒயர் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நியூ நம்பருக்கு டேக் நியூன்னு கொடுத்துட்டேன். சீக்வன்ஸாக வரணும் அப்படின்னாக்கா சீக்வன்ஸுக்கு இப்போ 1 கொடுத்தோம்னாக்கா 1லேருந்து 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸாக வரும். உங்களுக்கு லைன் ஃபார்மேட் கொடுத்துருங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து பிக் இண்டிவிஜுவல் ஒயர்ஸாக வேணுமா இல்லை ட்ராயிங்கில் இருக்கக்கூட எல்லா ஒர்க்கும் வேணுமா கேட்குது. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்தெந்த ஒயருக்கு நம்பர் வேணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது. இது வந்து என்டையராக உங்கள் ப்ராஜெக்டில் எத்தனை ட்ராயிங் ஷீட் இருக்கோ எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுறது. இது ட்ராயிங், இந்த ட்ராயிங்கில் இருக்கிறதுக்கு மட்டும் இது நான் கொடுத்துட்டேன். ரைட், லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்ளை ஆகுது பாருங்கள் நம்பர்ஸ். ஓகேவா? அப்ளை ஆகிட்டு இந்த ட்ராயிங்கில் எத்தனை ஒயர் இருக்கோ எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் அழகாக இங்கேயே கொடுத்துருவாங்க. 1 2 3 4 5 6. இந்த சீக்வன்ஸ் கொடுத்த முடியா 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 28 வரும். இந்த சைடு இப்போ 14 பின் இருக்குது, இந்த சைடு ஒரு 14 பின் இருக்குது, 28 பின் இருக்குது. அதை ஒயரிங் சீக்வன்ஸை ஆட் பண்ணும்போது அந்த லைனில் தான் பார்க்கும். இந்த லைனில் ஒரு ஒயர் இருக்குது, இந்த லைனில் ஒரு ஒயர் இருக்குது. அப்போ அதுக்கு தான் 1 2 3 கொடுக்கும். இந்த ஆர்டரில் வராது. அப்படி உங்களுக்கு இதில் 1 2 3 4ன்னு வேணும். இது 14 முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி சீக்வன்ஸாக கொடுக்காம இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்து அப்படி இண்டிவிஜுவலாக 1 2 இங்கே வரணும், 3 இங்கே வரணும், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. இல்லை எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதில் எடிட் பண்ணணும், நம்பர்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸு வேறு நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும், இல்லை ஏதாவது பேருக்கு இருக்கிறது, இல்லை ஏதாவது ஆட்ரிபியூட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ இந்த எடிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நார்மலாக கிளிக் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணாக்க இதை மார்க்கிங் விண்டோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறது, ஒயர் எடிட் பண்ணுறதுக்கு அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் காட்டுது. இதனால நீங்கள் வந்து எடிட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த ஒயர் நம்பர் லீடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து இங்கேருந்து எவ்வளோ வேணும், இப்போ இங்கே வேணும் அப்படின்னாக்கா இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ட்ரை ப்ரெஸ் பண்ணினா அங்கே மாறிடும். இதுக்கு இப்போ தான் லீடர் அந்த ஒயர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த ஒயரோட நம்பர்ஸ் வந்து வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி மாற்றம் தான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் கொடுத்துட்றேன்.
கண்ட்ரோல் இசட் பழையபடிக்கு மாறிடுச்சு. கண்ட்ரோல் இசட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த அண்டோ இல்லையா, அண்டோ அண்டு ரீடோ அது யூஸ் பண்ணிக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ஒன்றுங்கிற நம்பரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் ஹோம் போயிட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். அந்த ஒயர் நம்பருக்கு இந்த இருக்குது பாருங்கள், ஒயர் இது வந்து ஒயர் ஃபிக்ஸ்டு ஒயர் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது கலர்ஸ் அது ஒரு ப்ளூ கலர்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா எஸ்கேப். இது அலைன் பண்ணுறதுக்கு, அந்த இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அந்த நம்பர்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணால் அங்கே மூவ் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை இங்கே வேணும் அப்படின்னா இங்கே மூவ் ஆகிடும். அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அந்த எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும். அதுமாதிரி டாகிள் ஒயர் நம்பர் இன் லைன் திரும்ப மறைஞ்சிச்சு பாருங்கள். அதுக்கு இல்லை கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஏதாவது பட்டன்ஸ் இதில் ஆட் பண்ணணுன்னாக்கா பாருங்க, ஐக்கான் வேணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு புஷ் பட்டன் ஆட் பண்ணுறீங்கனாக்கா அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நார்மல் புஷ் பட்டன் எடுத்துக்கங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணணுன்னாக்கா அந்த ஒயரில் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா கார்னரில் ஆடாது பாருங்கள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்னாப் கர்சர் ஆப்ஜெக்ட் ஸ்னாப், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து நோட் கொடுத்துங்க. இதை வந்து டிக் எடுத்து விட்டு இந்த நோட் மட்டும் இருக்கட்டும். இப்போ வந்து அதே புஷ் பட்டன் போய்க்கிங்க. ஐக்கான் போயிட்டேன். அதை வந்து புஷ் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த புஷ் பட்டன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பட்டன்ஸ் வருது இல்லையா, இப்போ இங்கே வைக்கிறேன் அப்படின்னாக்கா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஆட் ஆகிக்கும் பட்டன்ஸ். அது கேட்குற டிஸ்கிரிப்ஷன் எதுவும் நீங்கள் ஸ்மார்ட் டிடின்னு கொடுத்துருக்கேன் கொடுத்து அது ஆட் ஆகிடும். எது அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. இந்த நேம் வச்சுக்கோங்க, அதுக்கு பழைய இதுக்கும் மாற்றணும். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நம்ம நோட் பாயிண்ட்ஸ் எங்கே வேணும், அப்போ இங்கே வேணும்னா இந்த இதில் வச்சுக்கலாம். இதை நான் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி காம்பவுண்ட் லைன் செட் பண்ணுறது, ஒவ்வொரு காம்பவுண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அந்த பிஎல்சி மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த பஸ்ஸில் இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து மல்டி ஒயர் எப்படி இது பண்ணுறது, நம்பர்ஸ் சீக்வன்ஸாக எப்படி கொடுத்துருக்கோம். போன வீடியோவில் வந்து இன்டீரியலாக நான் கொடுத்து காட்டினேன் இல்லையா, இது வந்து ஓவராலாக வந்து அந்த டிராயிங் இருக்கக்கூடிய எல்லா ஒயருக்குமே நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.